திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, பல முயற்சிகள் செய்த போதும், பல வகையிலே இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைத்த போதுமே கூட இறைவனை நம் மனதால் நினைக்க முடியவில்லை அப்படிங்கிற ஏக்கமானது பலருக்கும் இருக்கும். இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த ஒரு குறிப்பிட்ட உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், எல்லா இடத்துலையுமே அந்த வெற்றி தோல்வி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நேர்மறை எதிர்மறை அப்படிங்கிற விஷயம் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்துக்குமே நேர்மறையாகவே, எல்லாத்துக்குமே வெற்றியாகவே எல்லா விஷயம் அடைந்து விட்டால் நீங்கள் அடையக்கூடிய அந்த பொருளின் மதிப்பு தெரிய வராது. அப்படிங்கிறனால தான் இறைவன் அந்த எதிர்மறை பதமான தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நமக்கு அனுபவபூர்வமாக உணர்த்த விளையிறார். அப்போ நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் இறைவனை அடைவதற்கு, அல்லது இறை காரியங்களில் ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அது தடை வருது. அப்படிங்கும் போது அந்த தடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடிய பொற்காசுகள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்க கிடைக்க சரியான பாதையை ஒரு காலகட்டத்தில் இறைவன் நமக்கு காட்டுகிறார். அதனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. இப்போ ஒரு படகு, சரிங்களா, ஆளில்லாத படகு கடலில் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த படகானது ரொம்ப வேகமாக நகருமா அப்படின்னா கிடையாது. கடலோட அலைத்தன்மைக்கு ஏற்றவாறு அது மெதுவாக நகரலாம், இல்லை வேகமாக நகரலாம், இல்லை கவிழ்ந்தும் விடலாம். ஆனால் இப்போ அதை ஒரு மனிதன் இயக்குகிறான் அப்படிங்கும்போது கண்ணா பின்னான்னு தன் மனம் போன போக்கில் கண்ணா பின்னான்னு அந்த படகை இயக்க ஆரம்பிப்பான். அப்போ ரொம்ப வேகமாக போடும் அப்படிங்கிறனால ரொம்ப வேகமாக போவான். இல்லை ஏதாச்சும் தவறுதலாக நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே பொறுப்பு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் பொறுப்பாகின்றோம். யார்? அந்த படகை இயக்கக்கூடியவர்கள். அதே போல் தான் நம் மனது அப்படிங்கிறது சலனமில்லாமல் கிடக்கின்ற அந்த கடலிலே படகுல ஏறி அதை ஓட்டக்கூடிய ஆள் இல்லாமல் இருந்தால் இறைவனோட செயலுக்கு ஏற்றவாறு அந்த மனமானது இருக்கும், மெதுவாக இருக்கும், அது ஒரு நிலைக்குள்ளே இருக்கும். அப்போ இறைவன் நம்மை எப்படி வழிநடத்த நினைக்கிறாரோ அதே போல் அந்த படகானது நகர்வது போல் நம் மனதும் பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக பொறுமையாக இறைவனோட அந்த செயல்களை கேட்டவாறு செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த படகுல ஆட்கள் உட்கார்றது போல் ஆணவம், அகங்காரம், கோபம், தாபம் இது எல்லாமே அந்த படகுல ஏறிக்கிச்சுன்னா கண்ணா பின்னான்னு அந்த மனதானது அலைப்பாய ஆரம்பிக்கின்றது. கண்டிப்பாக இப்போ மனதில் கோபம் ஏறிட்டாலே கண்ணா பின்னான்னு வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். அகங்காரம் ஏறிடுச்சுன்னா இன்னும் வேகமாக செயல்படாது, சீக்கிரமாக கவுந்துரும் படகு, வேறு எதுவும் இல்லை. அப்போ அலையோட தன்மைக்கு ஏற்ப, அலை என்பது கடவுள் போல, அவர் நம்மை எப்படி ஆட்டுவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதற்கு தகுந்தாற் போல நாம் சென்று விட்டோமே எனில் கர்மாவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம், அல்லது கர்மாவை எளிதில் களைத்து விடலாம். எல்லாமே சிவார்ப்பணம் அப்படின்னு அவர்கிட்ட விட்டுட்டோம். அப்படிங்கும் போது பெரும்பாலும் எந்த ஒரு பாதிப்பும் நம்மை அணுகுவதில்லை. அவ்வாறு வரக்கூடிய பாதிப்புகளோ துன்பங்களோ கூட நாம் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தான் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோமே. எது நடந்தாலும் சிவபெருமானோட செயல், இறைவனோட செயல் அப்படின்ட்டு நம்ம ஒப்பு கொடுத்து விட்டதன் காரணமாக நமக்கு எந்த ஒரு பிடிப்பும் அல்லது அந்த ஒரு இடத்துல தவறுதலாக நடந்துருச்சு அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே வராது. ஏன்னா எனக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத சிவபெருமான் அறிவார். அப்போ அவர் செய்து வைக்கின்ற எதுவும் தவறாகுமா? கிடையாது. என் கர்மத்தை கழிப்பதற்காக, என்னை அவருள் அப்படியே ஐக்கியப்படுத்தி கொள்வதற்காக அவர் செய்கின்ற நாடகத்திலே நான் எல்லா விஷயங்களையும், எல்லா பொறுப்புகளையும் அவரிடம் கொடுத்துவிட்டு நான் அமைதியாக அமர்ந்து விட்டேன். நான் அப்படிங்கிறது பெரிய ஒரு விவாத பொருள், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டவங்க இப்போ இப்படித்தான் இருப்பாங்க. வெறும் படகு கடலில் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் அந்த படகானது இருக்கும். இல்லை அப்படிங்கும் போது அதில் நான் என்கின்ற அந்த ஒரு பெரிய அகங்காரம், கோபம், ஆணவம் எல்லாம் ஏறிடுச்சுன்னா ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவோம். அந்த இடம் உண்மையிலேயே நம்மளோட உண்மை பொருளை அறிந்து கொள்வதற்கு அது பெரிய தடையாக, மாயையாக இருந்து தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஒரு மனிதனோட உடலை நம்ம எப்படி, ஒரு மனிதனோட சக்தியை எப்படி இப்போதைக்கு கணக்கிடுறோம் அப்படின்னா,
அவன் உடலில் உள்ள ஆற்றலை வைத்து கணக்கிடுகின்றோம் இல்லைங்களா? அவன் செய்கின்ற வேலை, அவன் எப்படி செயலாற்றுகின்றான், அவன் உடல் எடை, இதெல்லாம் வைத்து எடை போடுகின்றோம். ஆனால் அதற்கும் மீறிய சக்தி ஒவ்வொரு மனிதனிடமும் உண்டு, ஒவ்வொரு மிருகங்களிடமும் உண்டு, ஒவ்வொரு ஜீவராசிகளிடமுமே உண்டு. இப்போ அதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோமா? உள்ளே இருக்கின்ற பெரும் ஆற்றலை நாம் உணர்ந்திருக்கிறோமானா ரொம்ப சொற்பம் அப்படின்னு சொல்லிடலாம். ரொம்ப சொற்பமானவர்களே தன்னுள் இருக்கின்ற ஆற்றலை முழுமையாக உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறது பொருள்படும் இந்த இடத்துல. ஏன் அப்படி சொல்கிறோம்? நமக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல் நாம் நினைத்தால் இந்த பிரபஞ்சத்திலே எது வேண்டுமானாலும் நடத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அல்லது அந்த ஒரு தாற்பரியத்தை உணராதவர்கள் இங்கே ஆயிரம் பேர், கோடி பேர்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் இந்த மனதினுடைய ஆற்றலை நாம் யாரும் புரிந்து கொண்டது இல்லை. அதற்கு ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். இப்போ இறைவன் பாக்கில் நடத்தி வைக்கிறார், நான் போகிறேன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழமான சிந்தனையை மனதிற்குள் விதையாக விதைத்து விட்டால் அந்த விதையானது முளைத்து அது செடியாகி மரமாகி பூத்து காய் கனிகள் எல்லாம் வருகிறது அப்படின்னா அந்த பக்தியோட தன்மை அது உண்மையாக அர்ப்பணிப்பு சார்ந்த விஷயமே தவிர நாம் ஏதோ தானோ என்று செய்யும் விஷயம் அல்ல. அப்போ நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற விஷயம் ஓங்கி நிற்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது என்ன பண்ணும் அப்படின்னா மனதில் ஒரு வைராகியத்தை உண்டாக்கும். எத்தனை முறை நாம் முயற்சி செய்திருந்து இறைவனை உணர்வதற்கோ அடைவதற்கோ தோற்று போயிருந்தாலும் அந்த தோல்விகள் எல்லாம் ஒரு அனுபவமாக இருந்து இந்த தவறை செய்யக்கூடாது என்ற அனுபவமாக இருந்து நமக்கு சரியான வழியை காட்டும். அந்த ஆணவம் அகங்காரம் அப்படிங்கிறதையெல்லாம் படகுலேருந்து நம்ம இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல படகானது தன்னிச்சையாக அந்த அலைகளிற்கு ஏற்ப அது நகர ஆரம்பிக்கின்றது. அது இறைவன் எந்தோ ஒரு இடத்துல கொண்டு போய் கரை சேர்த்துருவார். அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. இப்போ நம்ம ஓட்டினா தான் அங்கிட்டு போகிறோம் தப்பு, இங்கிட்டு போகிறோம் தப்புன்னு மாற்றி ஓட்டிக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு திசையும் தெரியாமல் போகும்போது எதுவுமே மனதில் இல்லை, அகங்காரம் மாணவம் எதுவுமே இல்லைங்கும் போது இறைவன் பாட்டுக்கு செயல்படுத்துவார். எப்படியோ ஒரு வகையில் அந்த படகை நகர்த்தி கொண்டு போய் கரை சேர்த்துருவார். அந்த ஒரு எண்ணமானது நம் மனதிற்குள்ளே இருக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கின்ற அந்த அற்புத சக்தியை நாம் உணர்ந்து கொள்வதற்கான முயற்சிகளில் எப்பொழுதுமே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய மாற்றத்தை நம் வாழ்வினிலே ஏற்படுத்தும் அப்படின்னா அது மிகையாகாது நண்பர்களே. எப்பவுமே இறைவன் அப்படிங்கிற தாற்பயம் சுற்றுப்புறம் மனிதர்கள் தாண்டிய ஜீவராசிகளுடன் அன்பு செலுத்துவது அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த அன்பு பிற ஜீவராசிகளின் மீது செலுத்தும் போது அது ரொம்ப ஒரு அளவில்லாமல் அதிகமாகுது. அப்படிங்கும்போது அதுவே இறைவனாக மாறுகிறது. அந்த உள்ளத்திலே மனதிலே அன்பு அதிகமாகும் போது இறைவனாகவே காட்சி கொடுக்கும் அப்படின்னா அது மிகையல்ல. வாழ்க்கையிலே பல இன்பங்கள் வந்தாலும் அன்பின் மூலமாக வருகின்ற அந்த இன்பமே நிலையானது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அறிந்து கொண்டோமேயானால் வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும் நண்பர்களே. இறைவனின் கருணை ஏன் அனைவருக்கும் சமமாக கிடைப்பதில்லை அப்படின்ட்டு யோசித்தோன்னா உண்மையாகவே அவருடைய கருணை அனைவருக்கும் சமமாக கிடைப்பதில்லையா, அல்லது கிடைக்க பெற்றும் நாம் அதை தவற விடுகிறோமா அப்படிங்கிறதான் நம்ம எதிர்கேள்வியாக இந்த இடத்துல வைக்க வேண்டியது இருக்கிறது. இறைவனின் கருணை அனைவருக்குமே சமமாகத்தான் இருக்கிறது. அவரவர் செய்த கர்மாவை அனுபவிப்பதற்காக பல பிறவிகளை எடுத்து அதிலே துன்பப்பட்டு நசுக்கப்பட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள், ஏன்னா எல்லாம் நம்ம செஞ்சது அதை எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த இடத்துலையுமே தனது குழந்தைகள் அதிக இன்னலுக்கு ஆட்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கர்மாவிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் அவரின் கருணை எல்லாத்துக்குமே சரிசமமாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஒரு பகுதியிலே உங்கள் ஊரிலே மழை பெய்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா மழை தண்ணீர் தேங்காது. ஏன்னா அது மேட்டு பகுதியாக இருக்கும். அப்படியே சடார்னு வடிஞ்சு ஓடிடும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தேங்கி இருக்கும்.
அது சின்ன பள்ளமாக இருந்திருக்கும் அந்த இடத்துல. மீறி எல்லாமே படப்படன்னு ஓடி போய் என்ன பண்ணும், ஊரில் ஒரு ஓரமாக ஒரு பெரிய ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி இருக்கிற பகுதிகளில் தண்ணி நிரம்ப தேங்கி இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம கருணையோடு ஒப்பிட முடியும் அப்படின்னா, மழை பெய்கின்றது ஒரே அளவாக அந்த பகுதிகளே பெய்கிறது. ஆனால் ஒரு சில அளவுக்குத்தான் அந்த மழை நீரை வந்துட்டு அந்த மண்ணானது ஈர்த்து கொள்கிறது. தனக்கு உள்ள பக்குவத்தின் காரணமாக அந்த நிலப்பரப்பு ஈர்த்து கொள்கிறது. மற்றதை அதனால் ஈர்க்க முடியாதன் காரணமாக என்னாகிறது என்றால், அந்த நீரானது எந்த இடத்தில் பள்ளம் அதிகமாக இருக்கிறதோ அதை தேடி ஓடுகின்றது. பள்ளமும் சிறிய பள்ளமாக இருக்கும் பொழுது அது நிரம்ப நிறைந்து விட்டு பின்னர் இன்னும் பள்ளமான இடத்தை நோக்கி அது பாய ஆரம்பிக்கின்றது. அப்போ அந்த இடத்துல போய் தான் முழுமையாக நிரம்புகிறது. இறைவனின் கருணையும் அதே போலத்தான். இறைவனின் கருணையும் அப்படித்தான். இறைவன் யாருக்குமே வந்துட்டு பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா உயிர்களுக்கும், மனிதர்களுக்கு என்று நாம் குறிப்பிடவில்லை, எல்லா உயிரினங்களுக்குமே அவர் சரிசரமான கருணையைத்தான் காட்டுகிறார். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, யாருக்குமே அவர் பிரித்து பார்ப்பதில்லை. எல்லா உயிரினங்களையும் ஒன்றாகத்தான் நினைக்கிறார். ஏன்னா கர்மாவை அவங்கவுங்க அனுபவித்தாலும் எல்லாமே குழந்தைகள் தானே, எல்லாத்தையும் ஒரு வகையில் மீட்டு தன்னுடைய ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் இறைவனின் நோக்கம். அதனால் கருணை எல்லாத்துக்குமே சரிசமமாக இருக்கிறது. எந்த இடத்தில் தான் என்ற கர்வம் ஓங்கி ஒருவன் தன்னை உயர்வாக நினைக்கிறானோ அவன் மேட்டுப்பகுதியாக மாறிவிடுகின்றான். மழை பெய்கிறது, ஆனால் அந்த மேடுகளிலே நிற்பதில்லை, சரிந்து கீழே தண்ணீரானது ஓடிவிடுகிறது. அந்த கருணையும் அப்படித்தான். இறைவன் உங்கள் மீது கருணையை காட்டினால் கூட தான் என்ற கர்வத்தினால் உயர்ந்து நிற்பது போல ஒரு மாயை உண்டாக்கி கொண்டு நீங்கள் மேட்டுப்பகுதி போல் ஆகுவதால் அந்த கருணையை முழுமையாக உங்களால் உட்கிரகித்து கொள்ள முடிவதில்லை. ஏன்னா தான் அப்படிங்கிற எண்ணம் அங்கு உயர்ந்து நிற்கிறது. அப்போ இறைவன் முன்னால் அல்லது இறைவனின் கருணை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தங்குவதில்லை, மாறாக அப்படியே சரிந்து கீழே வர ஆரம்பிக்கிறது. எந்த இடத்துல சின்ன சின்னதாக பக்தி கொள்பவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஏற்ற பக்திக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல நீரானது நிரம்புகிறது. அந்த கருணையானது அவர்களிடம் குடிக்கொள்கிறது. யார் ஒருவன் தான் என்ற அகந்தையை ஒழித்து தான் இறைவனின் முன்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தன்னை ஒரு சிறுமைப்படுத்தி கொள்கிறானோ, எல்லாமே இறைவன்தான், எல்லாமே இறைவன் செயல்தான், நம்மால் ஆவது எதுவும் இல்லை, இறைவனின் கருணை இருந்தால்தான் எல்லாம் சாத்தியம், அவரின் செயல்பாட்டுக்கு ஏய்ந்து சென்று விடுவதுதான் வாழ்க்கையை சிறப்பாக்கும் அப்படின்ட்டு யார் ஒருவர் அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறாரோ அவர் ஆழ்ந்த பள்ளம் போல, ஆழமான பள்ளம் போல. அப்போ இங்கெல்லாம் ஓடி வந்த கருணை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, தான் என்ற கர்வத்தில் இருந்தவர். அடுத்து ஒரு சின்ன குழி, சின்ன பக்தி, அப்படியே வந்து யார் ஒருவர் ஆழ்ந்த பக்தி கொண்டிருக்கிறாரோ அவர் பெரிய பள்ளம் போல இறைவன் கருணையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா எல்லாமே இறைவன் செயல் என்று அவர் சென்று விட்டார். இறைவன் பார்த்து என்னென்ன செய்து வைத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்திற்கு சென்று விட்டதன் காரணமாக அவர் ஆழ்ந்த பள்ளம் போல, மற்ற பக்கம் பெய்த மழை எல்லாம் போய் அந்த குழியை நிரப்புவது போல இந்த கருணை மொத்தமும் எங்கே போய் சேர்ந்துடும் அப்படின்னா அந்த ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர், எல்லாமே இறைவன் என்ற நம்பிக்கை உடையவரிடம் போய் எல்லா கருணையும் சேர்கிறது. ஏன்னா அன்பே வடிவமாக மாறுகின்றது. எல்லாமே இறைவன் அப்படின்ட்டு எண்ணம் வரும்போது எந்த உயிரினங்களையும் அவர் நிராகரிப்பதில்லை, ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை, பாகுபாடு பார்ப்பதில்லை. அப்படிங்கும்போது இறைவனின் கருணை மொத்தமும் எங்கு சென்று விடுகிறது? அந்த நபரை நோக்கி சென்று விடுகிறது. அன்பே வடிவமாக மாறுகின்றார். அன்பே வடிவமாக மாறுகின்றார் போது இறைவனுடைய முழு கருணையும் யாருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த அன்பே வடிவான மனிதருக்கு கிடைக்கிறது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய இதிலிருந்து இறைவனின் கருணை எல்லாத்துக்குமே சரிசமமாக கிடைத்தாலும் நாம் உதாசீனப்படுத்துவதன் காரணமாக, நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளாததின் காரணமாக, அதே போல் நம்மளுடைய அந்த பக்தியோட ஒரு அளவை அதிகப்படுத்தி கொள்ளாததின் காரணமாக, நான் இப்போ வச்சுருக்கிறதே பெரிய பக்தி அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த சின்ன பள்ளம் மாதிரி தான் ஆகிடும். அதை தாண்டி நம்ம போக மாட்டோம். அந்த கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்களே, இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிக்க. அப்படி இல்லை, அதை தாண்டி மிகவும் ஆழமானது பக்தி. நாம் செலுத்துகின்ற பக்தியானது மிகவும் ஆழமானது. அப்போ மேலும் மேலும் அந்த தேடல் இருக்கும் பொழுது அந்த ஆழமானது மீண்டும் மீண்டும் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அப்போ பெய்கின்ற மழையை தன்னகத்தே தாங்கிக் கொள்கின்ற நிலம் போல அந்த குளத்தின் அளவு அதிகமாக இறைவனிடம் நீங்கள் செய்த அந்த அர்ப்பணம் அப்படிங்கிறது அதிகமாக அந்த குழியும் அதிகமாகும். அப்போ அதுக்குள்ளே நீர் வரும்போது நிரம்பினால் அதுதான் உண்மையான பக்தியாக இருக்க முடியும். அதுதான் இறைவனின் முழு கருணையாக இருக்க முடியும். அந்த கருணையை முழுவதும் அந்த இடமானது அனுபவிக்கிறது.
இந்த மேட்டு பகுதி கொஞ்ச நேரத்தில் மறந்துடும். அந்த சின்ன குழி அப்படிங்கிறது கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா, ஆனால் இது ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அந்த அனுபவத்தை பெற்றிருக்கும். அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அங்கே தான் அடங்கியிருக்கு. நாம் செலுத்துகின்ற அன்பின் காரணமாக நாம் எப்படி இறைவனை அணுகுகின்றோம் என்ற காரணத்தினால நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடிகிறது, இறைவனின் கருணையை பெற முடிகிறது. அளவுக்கு அதிகமாக ஒருவன் இறைவனின் கருணையை பெறுகின்றான் என்றால் அளவுக்கு அதிகமாக அவன் இறைவனை நேசித்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுபூர்வமாக இறைவனை நேசித்தவர்களால் மட்டுமே அந்த அளவு இறைவனின் கருணையை பெற முடியும் அப்படிங்கிறத மனதார நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா நம்ம இன்னும் மனதால் பக்குவப்படலை. இறைவனின் கருணை எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதே, இறைவனை என்னால் காண முடியவில்லையே, உணர முடியவில்லையே, நம் உள்ளத்திலே அந்த வெற்றிடத்தை நாம் ஏற்படுத்தவில்லையே. ஒரு வெற்றிடம் ஏற்பட்டால் தான் அதை நிரம்புவதற்கு கருணையானது அங்கே வரும். உள்ளம் வெற்றிடத்துமே இல்லை, எங்கே பார்த்தாலும் பணம், வீடு, குழந்தைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களால் அந்த உள்ளம் நிரம்பி இருக்கிறது. அவர்களை சார்ந்த எண்ணங்களால் நிரம்பி இருக்கு. ஏதாச்சும் ஒரு சின்ன வெற்றிடம் இருந்தால் தானே இறைவன் அங்கே வந்து அமர்வதற்கு. எந்த இடமும் கொடுக்கவே இல்லை, எல்லா இடத்தையும் நிரப்பி வச்சுருக்கோம். அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுருமானா கிடையாது. இறைவனுக்குன்னு தனியாக ஒரு பகுதி, இறைவனுக்கான அந்த தனித்துவமான பகுதி, அந்த வெற்றிடமானது உள்ளே முதலில் உண்டாகிவிட்டால் அதை நிரப்புவதற்காக இறைவன் வரும்போது நிரம்புகிறார். அந்த சுவையின் காரணமாக, அந்த நேரத்தில் இறைவனை நினைக்கக்கூடிய அந்த சுவையின் காரணமாக அது மீண்டும் மீண்டும் தாகமாக மாறும். ஏன்னா அந்த அன்பு மிகப்பெரியதல்லவா, அந்த சுவையானது மிகப்பெரியது. அதை அனுபவிக்கும் போது இன்னும் மேலும் மேலும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தின் காரணமாக அந்த வெற்றிடமானது பெரிதாகி கொண்டே போய் அங்கே கருணை அப்படிங்கிற அந்த விஷயமானது வந்து நிரம்பிக்கொண்டே இருக்கும். அன்பே வடிவமாக நீங்கள் மாறுவீர்கள். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. முழுக்க முழுக்க அது யாரின் கையில் இருக்கிறது என்றால் உங்கள் கையில் தான் இருக்கிறது. மற்றவர்களால் உங்களுக்குள் பக்தியை உண்டாக்க முடியாது, அன்பை உண்டாக்க முடியாது. அது நீங்கள் நினைத்தால் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை. சாதாரண விஷயம் அல்ல, ஆனாலும் நடக்கக்கூடிய விஷயம்தான் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டால் கண்டிப்பாக இறைவனை நம்மால் உணர முடியும். கேட்பதற்கு அல்லது அனுபவிக்கும் போது கடினமாக தெரியும் சில வாக்கியங்கள் உண்மை என்று உணர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டமானது வரும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் நம்ப முடியுதா? அதாவது பெரியவங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க, இங்கே சாமி இருப்பார் கும்பிடு அப்படின்னு, குரு நமக்கு வழிகாட்டி இருப்பார், சாமி இருக்கார் கும்பிடுங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு பிடிப்பில் நம்ம சாமியை வந்துட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் வரலும் அதை உணர்ந்தவங்க அல்லது பார்த்தவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள் பார்த்தவர்கள் அப்படின்னா வெகு சொற்பம் அப்படின்னு சொல்லிடலாம். எதுவுமே ஒவ்வொருத்தரோட அனுபவத்துக்கு கிடைக்காத வரையிலே அதன் மீது ஒரு அவநம்பிக்கையானது இருக்கும். அதே போல் ஒரு உண்மையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பொழுதுமே மனதுக்குள் இருந்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, அதை நம்ம மறுக்கவும் முடியாது. அதற்காக இறைவனை வந்து என் முன்னே நிற்க சொல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட வாதம் சரியானதா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் ஒரு பொய்மை அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு இயலாமை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஆணவம், அகங்காரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ நம்ம அழைக்கின்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க காவலாளி கூட உடனடியாக வர்றதில்லை, எதுவுமே எதிர்பார்க்காம வர்றதுங்கிறது கிடையாது. அல்லது நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, இப்பயே பார்க்கணும் அப்படின்னா வருவாங்களா அப்படின்னா கிடையாது. அதற்கான கால நேரம், அவர்கள் வந்துட்டு அந்த நேரத்தில் வேலை இல்லாமல் இருந்தால் நம்ம அழைத்த உடனே வருவார்கள், இல்லைன்னா இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண மனிதர்களிடையே காணப்படுகின்ற விஷயம். அப்போ இறைவன் அப்படிங்கிறவர் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் வந்து என் முன்னே நிற்க சொல் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வினை பயன், நம்ம செய்த வினையின் பயனானது அங்கே இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்டு பார்க்கணும். ஏன்னா மணிவாசக பெருமானை வந்து இறைவன் பார்ப்பதற்காக வந்து காத்து கிடந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரோட வினை பயன் அப்படிப்பட்டது. எப்போ மணிவாசகர் வந்து தன்னுடன் வந்து சேருவார்னு இறைவன் காத்து கிடந்ததாக குறிப்பிடுவார்கள். அப்போ அதுபோல் வினை பயனை நாம் பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும் இல்லையா? நமக்குள்ளே அதை எழுந்து அதற்கான விடையை தேட வேண்டும். அவ்வாறல்லாமல் இறைவனை நேரே வர சொல் அப்படின்னு சொன்னோம்னா அது நகைப்புக்குரியதாக மாறிவிடும். அதனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எதையும் உணர்வுபூர்வமாக அனுபவபூர்வமாக உணராத வகையிலே அதனால் எந்த பயனும் இல்லை.
இப்போ பெரியவங்க சொல்லி கொடுத்தாலும் நம்ம தொடர்ந்து அந்த முறையிலே வழிபட்டுக்கிட்டே இருந்தோனாலும் அதில் ஒரு பலனும் இருக்காது. குருமார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள், அதனை தொடர்ந்து செல்கின்றேன் அப்படிங்கும் போதும் அதில் எந்த விதமான பலன்களை நீங்கள் அடைந்துள்ளீர்கள் அப்படிங்கிறத கேட்டுப்பேன். நான் சொல்கிறது பலன்னா, இப்போ சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எனக்கு வீடு வந்துருச்சு, வாகனம் வந்துருச்சு, சொந்தம் வந்துருச்சு, பந்தம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற இருளிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோமா அப்படிங்கிறது. இப்போ இறைவனை வழிபடுவதால் தாய் தந்தை வழிகாட்டி அல்லது குரு வழிகாட்டியதன் காரணமாக நான் இறைவனை வழிபட ஆரம்பித்தேன். அதன் பிறகு எனக்குள்ளே இருந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்பொழுது ஒரு ஒளிநிலையை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எதுவுமே இல்லாமல் நான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன், அவங்க காட்டிய வழியிலே போய்கொண்டே இருக்கிறேன், இன்னும் ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு உணர்தலும் இல்லை அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்போவுமே இறைவன் பிள்ளையார் சொல்லியை பெற்றோர்கள் மூலமாக குரு மூலமாக போட வைக்கின்றார். அதுக்கப்புறம் அந்த தேடுதல் அப்படிங்கிறது நாம் சார்ந்த விஷயம்தான். நமக்கு உணர்வு பூர்வமாக ஒரு தேடுதலிலே வேட்கை இருக்கும் பொழுது தான் அது கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்னா வினைப்பயன் ஒரு காரணமாக இருந்தாலும் இறைவன் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு பொருளை காண்கின்றோம் அப்படின்னா இறைவன் சுட்டி காட்டியதால் நாம் அதை காண்கின்றோம். இறைவன் அதை காண்பதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்ததால் அதை காண்கின்றோம். ஒரு ஓசையை நாம் கேட்கின்றோம் என்றால் இறைவன் அதை கேட்பதற்கான பலத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், அதை சுட்டி காட்டுகிறார். அப்படிங்கிறதுனால நம்மால் கேட்க முடிகிறது. ஒரு வினையை நாம் செய்கின்றோம் அப்படின்னா அதை செய்ய சொல்வதால் நாம் செய்கின்றோம், அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததால் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி இறைவனோட இயக்கம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து கிடக்கிறது. எல்லாம் என்னால் ஆனது என்ற கர்வத்திலே ஒருவன் மேலோங்கி நிற்கின்ற பொழுது அவனுக்கு இறைவனை பற்றிய புரிதலோ அறிதலோ எதுவும் இல்லாமல் போகிறது ஒரு வகையிலே. இப்போ எல்லாம் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காசு வந்துருச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களே கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. அப்படி இருக்கையில் இறைவனை எந்த அளவுக்கு அவங்க வச்சுருப்பாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்கறதுக்கு வழிகாட்டு இறைவா அப்படிங்கிறதுல தான் இன்றைய காலகட்டத்திலே அந்த பணம் படைத்தவர்கள் இறைவனை அவ்வாறு மட்டுமே பார்க்கிறார்கள். ஒரு 10 கோடி சேர்ந்துருச்சுன்னா இது எப்படி 30 கோடி ஆக்கலாம், 40 கோடி ஆக்கலாம் அப்படிங்கிறதுலையே தான் அவர்களோட கவனம் இருக்கிறதே தவிர, வாழ்வதற்கு போக மீதி பணத்தை இறைவன் நம்மிடம் கொடுத்தது இல்லாதவர்களுக்கு கொடுக்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அங்கே தான் அந்த இடத்துல பெரிய பிரச்சனையே வருது. ஏன் அவர்களாலும் இறைவனை உணர முடியவில்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இப்போ எல்லா பணம் படைத்தவர்களும் அப்படி இல்லை. சில செல்வந்தர்கள் இறை பணிக்காக அதை செலவிடுகிறார்கள், சில பேர் கல்வி பணிக்காக செலவிடுகிறார்கள், சில பேர் வறுமையை போக்குவதற்காக செலவிடுகிறார்கள். நம்ம கண்முன்னே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அவர்கள் வாழ்க்கையில் கிடைத்தத நிம்மதி மற்றவர்கள் வாழ்க்கையிலே கிடைப்பது இல்லை. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். என்னதான் நம்ம மறுத்தாலும் அது கண்கூடாக காணுகின்ற உண்மை. ஒரு 10,000 ரூபாய் சம்பாரித்து அதில் ஒரு 100 ரூபாயை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறப்ப வருகின்ற சந்தோஷமானது அந்த 10,000ஆனது 20,000ஆக மாறும்போதும் கூட வராது. அதுக்கப்புறம் பயம் வந்துடும். ஒரு 10 கோடி ரூபாய் சேர்ந்துருச்சுன்னா பயம் வந்துடுமே தவிர நிம்மதி வருவதில்லை. சரி, இது ஒரு வகையில் இருந்தாலும் இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பயம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இதை பார்த்திங்க அப்படின்னா, ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டா காலே அப்படிங்கிற பாடல் ஒன்று நமக்கு தெளிவாகவே குறிப்பிட்டு சொல்லும். இறைவன் நாட்டுவிக்கும் போது ஆடுகின்ற பொம்மையாகவும் அடக்குவித்தால் அடங்கி போகின்ற பொம்மையாகவும் தான் நம்மால் இருக்க முடியும். ஏன்னா எல்லாம் வினை பயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வினைக்கு ஏற்ப இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய கர்மாவை மட்டும் நம்ம வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த கர்மாவை அனுபவித்தால் எல்லா பிறப்பும் போய்விடுகிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம செய்கிற கர்மாவோட பலனும் சேர்ந்து கொள்கிறது. முற்பிறவியிலே நிறைய கர்மாக்கள் இருந்திருக்கும், அத்தனையும் உனக்கு கொடுத்தா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இறைவன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து இந்த கர்மாவை இந்த ஆயுளில் முடிச்சுட்டு வான்னு கொடுத்துருக்குறாரு. அப்படிங்கும்போது இந்த ஆயுளில் அதை அனுபவிக்கணும், அவ்வளோதான்.
இப்போ அதுக்கே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து இப்போ நல்லது செஞ்சாலும் அது கர்மா, அதை நீ திருப்பி அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இந்த கர்மாவில் இருந்தாலும் எப்படி தான் தப்புறது? நல்லது செஞ்சாலும் கர்மா வந்துடுது, தீயது செஞ்சாலும் கர்மா வந்துடுது. அது இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போக மீதி அடுத்த ஜென்மத்துலேயும் அனுபவிக்கணும். அது நிறைய பாவ மூட்டை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். என் பாவ மூட்டையில் இருக்க கணக்கெல்லாம் எப்படி தீர்க்கறது? ஒரே ஒரு விஷயந்தான். அந்தந்த பிறவியில் கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு எது நடந்தாலும் சிவார்ப்பணம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது எதையும் கண்டும் காணாமல் போங்க அப்படின்னு சொல்ல. ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருந்தாலுமே அந்த சூழ்நிலை இறைவனால் கொடுக்கப்பட்டது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? நம்மளால் எதுவும் மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். என்ன தான் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலுமே, நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணி மாற்றணும்னு நினச்சாலுமே மாற்ற முடியாத உண்மைகள் இந்த பிரபஞ்சத்திலே கொட்டி கிடக்கிறது. ஒரு 50,000 கோடி சம்பாதிச்சவங்களெல்லாம் கூட, 50,000 கோடி 1,00,000 கோடி சம்பாதிச்சவங்களாலும் கூட அந்த பணத்தை வைத்து இந்த உடலிலே, ஆரோக்கியம் இல்லாத உடலிலே, ஆயுள் முடிந்து போன உடலிலே அந்த உயிரை தங்க வைக்க முடியுமா அப்படின்னா தங்க வைக்க முடியாது. மனிதன் பல இயந்திரங்களை கண்டுபிடிக்கின்றான், நிறைய அற்புதமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கின்றான். அந்த கண்டுபிடிப்புக்கு காரணமாக இறைவன் அந்த கண்டுபிடிப்புகளையும் ஒரு காலகட்டத்திலே சொல்லுவாங்க இல்லையா, காலாவதி ஆனதாக மாற்றி விடுகிறார். ஒரு காலத்தில் அந்த வானொலி அப்படிங்கிறத ரொம்ப பெருசாக பார்த்தோம். இன்றைக்கி அந்த வானொலி இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. அதே போலத்தான் நிறைய மனிதர்களை தலையில் தாங்கி ஆடி இருப்பாங்க. தமிழுக்கு தொண்டு செஞ்சவங்க 10,000 கோடி பேர், அது வரிசையாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த 10,000 கோடி பேர்களுடைய பெயரும் நிலைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில பெயர்கள் மட்டுமே காலத்தால் நிலைத்து வந்திருக்கிறது இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கும் நம்மளுக்கு உவேசா ஐயாவிலேருந்து அதே போல் வரிசையாக எடுத்துக்கிட்டோம்னா பாரதியார், இந்த மாதிரி நிறைய பேர்த்த சொல்லிடலாம். அதெல்லாம் காலம் கடந்து நிற்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சித்தரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், நாயன்மாரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காலத்தை கடந்து வருகிறது என்றால் அது இறைவனால் மட்டுமே முடிகிறது. ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் கண்ணுதலாய் காட்டா காலே. அவ்வளோதாங்க. எல்லாமே இறைவனுடைய சித்தம். அவர் ஆடுன்னு சொன்னால் அடித்தாகணும், பாடுன்னு சொன்னால் பாடித்தாகணும். பாடுறோம் ஆடுறோம், அதை உணர்ந்துக்கணும். இறைவனின் சித்தத்தால் நிகழ்கின்ற இந்த மாயையான உலகத்திலே வாழ்கின்றது அவ்வளவு சுலபம் அப்படின்னா சுலபமான விஷயம்தான். வருவதும் போவதும் இருப்பதும் துறப்பதும் எல்லாமே இறைவனுடைய கட்டளை. அந்த இறைவனுடைய கட்டளையை முழுமையாக ஏற்றுக்கொண்டோமேயானால், நிகழ்கின்ற எல்லாமே இறைவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டோமேயானால் வாழ்க்கையிலே பெரிய பெரிய துன்பங்கள் இல்லை, வந்த கர்மாக்கள் எல்லாம் கழிவதை முன்னே காண முடியும். அதை விடுத்துவிட்டு இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சா வாழ்க்கையில் ஏதாச்சும் நடக்குது, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, எப்பா இது நான் செஞ்சதுனால தான்ப்பா நடக்குது அப்படின்னு அந்த நான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டாலே இன்னும் புரிதல் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்காக கெட்டதை நிறைய செய்யுங்க அப்படின்லாம் சொல்ல, ஐயோ நான் செய்யலை, இறைவன் தான் செய்ய சொன்னார், நான் செஞ்சுட்டேன், இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்லாம் இல்லை. உங்களுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது, பல்வேறு பாதைகள் காட்டப்படுகின்றன. அதில் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகிறீர்களோ அது அடுத்த ஜென்மாக்கான கர்மாவாக மாறுகிறது, அவ்வளோதான். அப்போ ஒரு கர்மத்தை செய்வதற்கு முன்னாலே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற பக்குவத்தில் நீங்கள் ஒரு சிறந்தவராக மாறிவிட்டால், உனக்குள்ளே அந்த பக்குவமானது பிறந்து விட்டால், அதையெல்லாம் இறைவனுடைய செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையானது ரொம்ப அற்புதமாக மாறுகிறது. நாம் இந்த ஜென்மாக்காக கொண்டு வந்த கர்ம மூட்டை அவிழ்க்கப்படுகின்றது. அது எல்லாமே சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் சொன்னால் நியூட்ரல் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சமநிலையை பெறுகிறது. அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வரும்போது இறைவனுடைய கருணையை நம்மால் பெற முடியும். அதற்கு ஒரே ஒரு வழி அன்பு மயமாக மாறுவது தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.